இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான பீட்சா குக்கர்லேயே எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். மாவு ரெடி பண்ண 250 கிராம் மைதா, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் ஒயிட் சுகர், 1 பிஞ்சு சால்ட், இது எல்லாத்தையும் மைதாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் எந்த வாடையும் இல்லாத ஆயில் சேர்த்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேலாப்பில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் மாவை மூடி வைக்கிறேன். இப்போ அரை மணி நேரம் கழிச்சு மாவை திறந்து பார்த்தா நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இட்லி தட்டுனால கொஞ்சமா மைதா மாவை தூவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ மாவை தேய்ச்சிடலாம். மாவு கொஞ்சம் கனமாக தாங்க இருக்கணும். நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ இட்லி தட்டையில நல்லா சமப்படுத்திட்டு இதை வந்து ஃபோக்னால இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். அப்பதான் மாவு உள்ள இருக்கலாம் வெந்து சூப்பரா வரும். இந்த மாவு மேல கொஞ்சம் பீஸா சாஸ், சீஸை நல்லா துருவிக்கலாம். துருவி நல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் கேப்சிகம் கலரா வச்சிருந்தேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். அது மேல ஸ்வீட் கார்ன் அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுட்டு நான் ராலை பொரிச்சு வச்சிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்குங்கிறதுக்காக ராலை பொரிச்ச ராலை இந்த மாதிரி மேலாப்பில் வச்சுட்டேன். இப்போ அது மேல கொஞ்சம் மிளகுத்தூள், சில்லி ஃபிளேக்ஸ் இது ரெண்டையும் நல்லா மேலாப்பில் தூவிட்டு மேலாப்பில் அதுக்கப்புறம் சீஸை நல்லா தூவிட்டு அது மேலேயும் சில்லி ஃபிளேக்ஸை தூவி விட்டுட்டு குக்கர்ல ஸ்டாண்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ அது மேல இதை தூக்கி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிருந்தேங்க.